பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். அமைதி. என்ன காதுக்குள்ள ஈ பூந்த மாதிரி கச்ச கச்ச கச்சனே? அமைதியா இருக்க முடியலையோ? டேய் புக்கு அட்டை போடலடா. தமிழ் புக்கு தானடா, பாத்துக்கலாம்டா. என்ன தமிழ் புக்கு தானே, பாத்துக்கலாம்னா? நாமளாம் அந்த புக்கு கொண்டு வந்து அட்டை போடாம வச்சிருக்கோம். பின்னாடி உட்காந்துருக்கலாம் புக்கே கொண்டு வந்திருக்க மாட்டானுங்க. ஆமால, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏய் தமிழ் வகுப்புடி. ஏய் மகா, கிளாஸ் எடுக்க விட வேணாண்டி, வாழ்த்து படிக்க சொன்னார்லடி. அத எங்க சொல்ல சொல்றீ? ஏய் என்னடி கிளாஸுக்கு வந்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்க? அமைதியாரு. வாழ்த்து மனப்பாடம் பண்ண சொன்னா மனப்பாடம் பண்ணி நீ எக்ஸாம்ல எழுதிடுவியா? அதுக்கு பொருள் வேணாமா? क्वेश्चन ஆன்சர் கேட்பாங்கல்ல. எப்படி போய் ஊர்த்தி கிளாஸ் கட் அடிக்கலடி, அடுத்த போய் பாத்துக்கலாம்டி. அடுப்பா இருக்குடி, அதெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அப்புறம் அமைதியாரு. அதான் பாரு, வாய் மூடி. ஆமா, புக் எடுத்துட்டு வரலன்னு சொன்னீல? ஆமா, அப்புறம் புக் வச்சிருக்கேன். நான் தமிழ் புக்க வச்சிருக்கேன். என்ன புக் வச்சிருக்கேன்னு பாரு. ஏய் சோசியல் புக், அதுவும் 9th ஸ்டாண்டர்ட். போச்சு புனி சார்ட் அட்டி வாங்க போற. இது ஒண்ணு அமைதி, அவருக்கு தேவை புக்கு, அவ்வளவுதான். அதுக்காக சோசியல் புக் எடுத்து படிப்பியா? சோசியல்னு ஒரு பாடமே இல்ல தெரியுமா உனக்கு? அப்படி பார்த்தா வரலாறு தான் இருக்கு. ஓ அமைதி இருப்ல முட்டக்கண்ணி. எனக்கு பிரீத்தி என்னடி, அவனாவது சோசியல் புக் வச்சிருக்கான், நீங்க அந்த புக் கூட வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன பண்றது, வெயிட்டா இருக்கு, வீட்ல மறந்து வச்சிட்டு வந்தேன். இங்க வச்ச புக் திருடிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, இது நம்ம மகார்க்க புடிங்கிக்கலாம் விவரம் தான். எனக்கு என்ன 5-6 புக்கா தருவாங்க, ஒரு புக் தான். ஆரம்பம் அந்த புக் தாடி நல்லா இருக்குடி. உங்க நியாயம், புக் நீங்க வெயிட்டா இருக்குன்னு வீட்ல மறந்து வச்சிட்டு புக் தருவாளா? மாட்டீங்க எல்லாரும். டேய் உன் சோசியல் புக் எனக்கு தெரியாதா? நாள மாட்ட போ, என்கிட்ட புக்ல இந்த புக் தூக்கி வச்சிருக்கேன். டேய் நீங்க யாருமே புக் எடுத்துட்டு வரலையாடா? எல்லாருமே சேமா மறந்து வச்சிட்டு வந்திருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருந்து வாங்கிக்கலாம் வாடா. நம்ம பிரவீன் கேட்ட தருவோம். பிரவீன் என்னடா? டேய் புக் தடா. போ, முன்னாடி பெஞ்ச்ல உட்கார்ந்து புக் தருவாங்களா? டேய் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் செக் பண்ணுவாங்க. பூரா புக்க வீட்ல மறந்து வச்சிட்டு வந்தோம்டா. இது நல்லா இருக்கே, அதெல்லாம் முடியாது. டேய் லாஸ்ட் பெஞ்ச்ல செக் பண்ண மாட்டாங்க, அமைதியா உட்காருங்க. சார் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மாணவர்களே, என்ன சலசலப்பு? வகுப்பறைக்கு வந்தாலே அமைதியே கிடையாது, கத்திக்கிட்டே தான் இருப்பீங்க, அப்படித்தானே? சரி, இன்னைக்கு பாடத்தை தொடங்கலாம். ஐயா நீங்க முதல் வாழ்த்தை மனப்பாடம் பண்ண சொன்னீங்க ஐயா. அதல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்பை தொடங்கலாம் ஐயா. ஆமாங்க ஐயா. என்னடி படிக்கவே இல்ல, இவளுக்கு தேவலாம் சொல்லிட்டு இருக்காளுங்க. ஏன் இப்படி பண்றாளுங்க? ஏய் மகா, இதெல்லாம் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? இப்ப அவளுக்கு என்ன தப்பா சொன்னாளுங்க? சார் தானே படிச்சிட்டு சொன்னாரே, அதனால இப்ப அவர் கேள்வி கேட்பாரு, நம்ம பதில் சொல்லணும். நீங்க படிக்கல, நானும் படிச்சிட்டேன். ஐயோ படிக்கவே இல்ல. ஏண்டி எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு வரட்டா? என்ன நந்தினி, போய் சொல்லிட்டு அப்படி பாத்ரூம்க்குள்ள போயிரலானா? எதுக்குடி தேவலாத வேலை பாக்குறீங்க? ஏண்டி கிளாஸ் கட் அடிக்கணும்ன்றதுக்காண்டி வாழ்த்தெல்லாம் படிச்சு ஒப்பிக்க சொல்லி என்னடி பண்ணுவீங்க? வேற என்ன சொல்ல சொல்லுவாங்கடி? ஏய் கிளாஸ் கட் அடிக்கலாம்டி, சும்மா நோய் நோய் பாடல் படிச்சிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? அமைதியா இரு. ஆமாங்க ஐயா, எல்லாத்தையும் வாழ்த்து படிக்க சொன்னீங்க ஐயா, வரிசையா கேளுங்க. ஓ அப்படி சொல்லியிருந்தானா? சரி, எல்லாரும் படித்து விட்டீர்களா? நான் பாடத்தை தொடங்குவதற்கு முன்னே மனப்பாடம் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாரும் மனப்பாடம் பண்ணிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏனால் பாடம் எடுப்பதற்கு முன்னே மனப்பாடம் பண்ணியதற்கான பொழிவு ஒவ்வொருத்தரும் முகத்தில் தெரிகிறது. ஆகையால் கடைசி மேசையிலிருந்தே வருவோம். கடைசி தம்பி வாப்பா, வந்து மனப்பாட பாட்ட சொல்லு. என்னடா ராஜேஷ், போப்போ போய் மனப்பாட பாட்ட சொல்லு மாணவா. ராஜேஷா வச்சாடா ஆப்பு போனடே. என்னையில அவன் கேள்வி கேட்பா, எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்சில தான் கேள்வி கேட்பாங்க. ஐயோ போ போ போ. என்ன என்ன பெரிய இது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப பார் போய் சொல்லிட்டு வரேன் பார். இப்ப நான் மனப்பாடம் பாட்டு சொல்லல, எல்லாரும் கை குலுக்கி சிரிப்பீங்க பாரு. வரட்டா? வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவா. நீ தானே கடைசி மேசையில் அமர்ந்திருந்த மாணவன்? ஆமாங்க ஐயா. முதலில் சொல்லியிருந்த மனப்பாட பாட்டை மனப்பாடம் செய்து விட்டாயா? மனப்பாடம் பண்ணிட்டேங்க ஐயா. சரி, அந்த வாழ்த்தை ஆரம்பிச்சு விடு. நீ சொல்லி முடித்ததுக்கு பிறகு நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். சரிங்க ஐயா. அவன் நிக்கிற ஸ்டைல பார்த்தா படிச்சிட்டடா. ஏண்டி எல்லாரும் உங்கள மாதிரி தான் இருப்பாங்களா? படிச்சிருப்பாங்க. தெரியல, இரு பார்க்கலாம். இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது. அவன் நிக்கிற ஸ்டைல பார்த்து படிச்சிட்ட மாதிரி தான்டா தெரியும். அவனுக்கு தெரியும், இரு சொன்னா வேற தெரியும். அங்க போய் நின்று வேலைக்கு பார்க்க சொல்லலைங்க மாணவா. சொல்லுங்க ராஜேஷா, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. ஐயா வேற வகுப்பு எடுக்க வேண்டும், அடுத்த வகுப்பு வேற இருக்கிறது.
சற்று வேகமாக சொல்லுங்கள் ராஜேஷா. இன்னைக்கு கிளாஸ் சும்மா என்டர்டைன்மெண்டா போகுது. ஐயோ சரி பாப்போம். சொல்லு மாணவா. அந்த இப்ப சொல்லிடுறேங்க ஐயா. யுகத்தின் பாடல். டேய் என்னடா பேரெல்லாம் கரெக்ட்டா சொல்லிட்டா. நம்ம தம்பிக்கு ஆரம்பம் கரெக்டா தான் இருக்கு. முடிவு பார்த்தா தானே தெரியும். ஐயோ சீ சும்மா சும்மா ஏண்டி பல்ல காட்டுறாளுங்க. ஏன் பிரீத்தி உனக்கு என்ன எரியுதா? தேவலாம் மம்பளத்திட்டு இருக்காது பிரீத்தி, சேவனியோட வச்சிருவேன். ஏண்டி பம்பளுக்குற பேசாம இரேண்டி. சீ சரியான ஆளுதான். யுகத்தின் பாடல். மாணவா ஐயா எத்தனை முறை சொல்வா யுகத்தின் பாடல் யுகத்தின் பாடல்னு? ஆரம்பி, நான் வகுப்பு எடுக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு மாணவா. இதோ இதோ இப்போ சொல்லிடுங்க ஐயா. யுகத்தின் பாடல். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே திட்டி திட்டி. ராஜேஷா, அது திட்டி திட்டி இல்ல, தீட்டி தீட்டி. யா பிழை இல்லாமல் படிப்பதற்கு தானே ஐயா மனப்பாட பகுதி. அவனது பிழையை கண்டுபிடித்து திட்டி திட்டிங்கிற ஐயா. தமிழின் உணர்வை அவன் தவறாக பேசுகிறான் ஐயா. டே மாணவா ஐயா, தமிழில் உச்சரிப்பு மிக மிக அவசியம். அதில் பிழை இல்லாமல் எழுதுவதற்கோ மனப்பாடம் பண்ணுவதற்கோ தான் மனப்பாட பகுதின்னு ஒரு பேரே வந்துச்சு. என்ன உங்களோட வினாத்தாளில் என்ன தருவார்கள்? பிழை இல்லாமல் முடியும் என குறளை எழுது, தொடங்கும் என குறளை எழுது அப்படின்னு எதற்கு தருவீர்கள் வினாத்தாளில்? நீங்கள் விடைத்தாளில் சரியாக எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழத்தில் ப்ரொனன்சியேஷன் சொல்றீங்கல்ல, அதே மாதிரி தமிழில் உச்சரிப்பு மிக மிக அவசியம். பிழை இல்லாமல் சொல்ல வேண்டும். தீட்டி தீட்டி, திட்டி திட்டி இல்ல. ஏன்னா மன்னிக்கவும் ஐயா, தொண்டையில் பிரச்சனை. எக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. டே மாணவா, இதுக்குதான் காலையில ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடாதுன்னு சொன்னோம், கேட்டியா? கேட்டதே இப்படி தொண்டையில கிச்சு கிச்சு வந்திருக்குமா? சரி மாணவா, சீக்கிரம் படி. டே ராஜேஷா, சீக்கிரம் படிச்சு விட்டு வா. டே கவிதை, இன்னைக்கு முடிஞ்சாண்டானே. ஐயோ இவனை பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு அடக்க முடியல. தொண்டையில் புண்ணிருப்பதை பிறகு சரிப்படுத்திக் கொள்ளலாம். முதலில் மனப்பாட பகுதியை சொல்லு. சரிங்க ஐயா. யுகத்தின் பாடல். ஏழு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த ஏழு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை இந்த வரேன். விரல் முனையை டே மாணவா ஐயா, நீ முதலில் மனப்பாடம் செய்தாயா? ஐயா மனப்பாடம் செய்து விட்டேன் ஐயா. என்னால் முன்னாடி இருந்து சொல்ல முடியவில்லை ஐயா, அவ்வளவுதான், மற்றபடி வேறொன்றும் இல்லை. ஓஹோ அப்படியா? சரி, நீ எப்படி மனப்பாடம் செய்திருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது. முதலில் போய் உன் தமிழ் புத்தகத்தை எடுத்து விட்டு வா போ. தமிழ் புத்தகமா? அட்டப்படம் கூட உட்கார்ந்துருக்கலாம். என்ன மாணவா, போய் எடுத்துட்டு வா போ. இல்லைங்க ஐயா, நான் மனப்பாடம் செய்துட்டேன் ஐயா, அது உடனே வரலைங்க ஐயா, மற்றபடி வேறொன்றும் இல்லை. இந்த ஒரு டைம் பார்த்துட்டேன்னா அப்புறம் நான் சொல்லிடுவேன் ஐயா. இப்ப நீ பார்த்தும் பார்க்காமல் நீ சொல்லுவதற்கு பேசாமல் உன்னோட புத்தகத்தை எடுத்துட்டு வா. அதை நீ பார்த்து விட்டு படி. படித்து முடித்த பிறகு அதை மட்டும் நான் இன்று வகுப்பு எடுக்கிறேன். அதன் பிறகு மனப்பாட பாடல் அல்லாது வேறு பாடல்களை பிறகு எடுக்கலாம். ஐயா அது வந்துங்க ஐயா. ஏன் மாணவா பதிலுக்கு பதில் பேசிக் கொண்டு இருக்கிறாய்? போ, எனக்கு வேற வகுப்பு இருக்கிறது. நான் 12ஆம் வகுப்பு எடுக்கணும். போ, எடுத்துட்டு வா. அந்த எடுத்துட்டு வரங்க ஐயா. போ. அந்த போங்க. டேய் மாணவா, என்ன வந்து புத்தகத்தை எடுத்துட்டு போ. டேய் வேணும்னே பண்றீங்கன்னு தெரியுதுடா. என் புக்கு கொடுக்கணும், தமிழ் புக் எடுத்துட்டு வரலன்னு தெரியும்ல. அப்படிங்களா மாணவா? ஐயா தமிழ் புத்தகத்தை புதுசாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஐயா. இதோ கொடுத்து விடுங்க ஐயா, எடுத்துட்டு போங்க மாணவா. ஏ கவினா, கடுப்பாயிருவேன். தாடா புத்தகம் தாடா. ஆட்ட கொடுத்துட்டு நான் இங்க நாக்கு வலிக்கிறதா? டே நான் தமிழ் புக் எடுத்துட்டு வரலடா. சரி இப்ப சோசியல் புக் வச்சுக்கிட்டாடி குர்ரா. யா என்னிடம் தமிழ் புத்தகம் கேட்கிறான். அவனோட தமிழ் புத்தகத்தை எடுத்து கொடுங்கடா. கொடுக்குறோம் மாணவா, எடுத்துட்டு போங்க தமிழ் புத்தகம். டே ஏன்டா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? நான் எடுத்துட்டு வரல தெரிஞ்சு எல்லாம் சேர்த்து பழி வாங்க. பிரீத்தி குர்ரி, அங்கே புக் எடுத்துட்டு வரல, மகாட்ட வாங்கி தரேன். பசாமர்ல குடுக்காத. காமெடி பாக்கணுமா பார்க்க கூடாது, அமைதியா. ஏய் பாவம்டா, கொடுத்துறலாம்டா. ஏய் என் புக் வேணா எடுத்துட்டு போடா. என்ன மாணவா புத்தகம் வேணுமா? டே வேணும்னே பண்றீங்கடா, அதெல்லாம் முடியாது. டே புத்தகம் தாங்கடா. ஏய் மாணவா, இன்னமும் புத்தகம் எடுத்துக்கிட்டு இருக்க? வேமா வா மாணவா, இவ்வளவு நேரமா ஒரு புத்தகம் எடுக்கிறதுக்கு. சீக்கிரம் வா. இதோ வரங்க ஐயா. டேய் எவனும் புத்தகம் தர மாட்டீங்க.
மாணவன் நாங்களே ஒரே ஒரு புத்தகத்தை மாணவ வச்சிருக்கோம். இட்டாண்ட மாணவ புக் எடுத்துட்டு வரணுங்கிறது என்னடா மாணவா? போ மாணவா, போ. போய் உன்னோட தமிழ் புத்தகத்தை ஐயா கிட்ட காட்டி போய் வாழ்த்து படி. யுகத்தின் பாடல் போட மாணவா. பச்சை துரோகிங்களா? சசியா புத்தகம் தாடா. சரி இந்த எடுத்துட்டு போ. சசியா கொன்றுவேன். வாய் மூடிட்டு மாணவா போ மாணவா. ஐயா கூப்பிடுங்க ஐயா. மாட்டி விடுறீங்களா? எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறியா? ஒரு புத்தகம் எடுக்கிறதுக்கு இவ்வளவு தாமதமானால் நீ தேர்வறையில் எப்படி வேகமாக உனது தேர்வை எழுதுவாய்? ஐயா அது தேர்வு எழுதும் போது பாத்துக்கலாங்க ஐயா. சரி என்னமோ பண்ணுங்க. என்ன சரி சீக்கிரம் எடுத்து படி. சரிங்க ஐயா. புக்ல என்னத்தடா படிக்கிறது? நேத்தே அந்த கிரிக்கெட்கிட்ட சொன்னேன். ஐயோ என் பேக் எடுத்து ஒன்னா வைக்காத, டியூஷன் அந்த பிள்ளைங்க பேக்க மாத்தி எடுத்துட்டு போயிருச்சுங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அவனோட பேக்ல சோசியல் புக் வந்திருக்கு. அப்படி பார்த்தா வரலாறு புக் தானே அவன் எடுக்கணும். ஐயோ முடியல. நேத்து டியூஷன் போயிருந்தோம். அங்கதான் பேக் இடம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ முடிஞ்சா பாவமா இருக்குடா. புக்க கொடுத்துருக்கலாம்லடா. இரு ஒரு பீரியட் என்டர்டைன்மெண்டா போகட்டும். அப்படிதான் ஜாலியா இருக்கு. முன்ன நானே கலாச்சிட்டு அவனை பார்த்தாலே பாவமா இருக்கு. என்னென்ன பண்ணிருப்பான் தெரியுமா? நீ வாய் மூடி பேசாம இரு. டே ராஜேஷா சீக்கிரம் வாழ்த்து எடுத்து படிடா. ஒரே படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்குல்லடா. சீக்கிரம் பண்ற ஐயா. நீங்க பொருள் சொல்லுங்க ஐயா. ஐயோ முடியலடி. ஆனா நம்மள விட பசங்க ரொம்ப பண்றாங்கடி. பாவண்டி. பாவமா என்ன பிரீத்திமா ஒரே பாவம் பாக்குற? நான் ஒரு உருப்படாத கேஸ், அவன் ஒரு உருப்படாத கேஸ்டி. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இந்த மாதிரி மாட்டினா கூட பிரச்சனை இல்லடி. அவன் பாரு என்னடி பண்ணுவான் இப்ப யுகத்தின் பாடலுக்கு. தேடப்ப யுகத்தின் பாடலை கொடுத்துட்டு வரியா? ஐயோ முடியல. டேய் மாணவா படிடா மாணவா. என்னடா மாணவா? பரவா படி பரவா. என்ன இழிப்பு? என்ன வகுப்பாசிரியர் அவர்களே இழிப்பு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிப்புத பெருசுன்னு பேசிட்டு இருந்த இப்ப நீ இழிப்பு. சும்மா இருடி. டேய் மாணவா படி. எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு படி. சரிங்க ஐயா. ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. மாணவர்களே அந்த மாணவன் படிக்கும் போது நான் அதுக்கு பொருள் சொல்லுவேன். எல்லாரும் அத அடிக்கோடிட்டு அதுக்கு பக்கத்திலே பொருள் எழுதிக்கோங்க. அதை வச்சுதான் உங்களுக்கு பொருள் சொல்ல போறேன். யாராவது பொருள் எழுதலைன்னா அவ்வளவுதான். இப்ப புத்தகத்தை நான் நோட்டமிட வருவேன். படி மாணவா. சரிங்க. ஐயோ என்ன படிக்கணும்னு தெரியலையே. யுகத்தின் பாடல். பாவண்டி. எங்க இருந்துதான் சோசியல் புக்ல யுகத்தின் பாடல் வந்துச்சு. என்னடா இப்படி பண்றான்? இருந்தாலும் கொஞ்சம் ஓரத்தை பண்ணிட்டு போ. இடம் என்னென்னலாம் பண்ணிருக்கா கொஞ்சம் அறியறே. ஐயா புத்தகத்தில் அடிக்கோடு போட சொன்னா ஏடு அடக்கி வைத்த நம்ம என்று குசுகுசுன்னு என்று பேசுகிறார் ஐயா பிரீத்தி மாணவி. ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி. அதுக்கப்புறம் ஐயா ஐயா எனக்கு தமிழ் படிக்க தெரியாதுங்க ஐயா. என்னது தமிழ் படிக்க தெரியாதா? டே மாணவா தமிழ் படிக்க தெரியாம எதுக்கு 11ஆம் வகுப்பில் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய்? ஐயா ஒழுங்கா தமிழ் வாசிக்க தெரியாதுங்க ஐயா. அப்படி என்ன வாசிக்க தெரியாது? இங்க வா. ஐயா வேணாங்க ஐயா. ஆமாடவா நான் சொல்லி தரேன். புத்தகத்தை வை மேசை மீது. ஐயா இல்லங்க ஐயா அது வந்துங்க ஐயா. வரமாட்ட அப்படித்தானே? கொடு தமிழ். ஐயா. டே மாணவா என்ன சமூக அறிவியல் புத்தகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாய்? ஐயா அது வந்துங்க ஐயா. அப்போ இவ்வளவு நேரம் சமூக அறிவியல் புத்தகத்தை வைத்துக் கொண்டுதான் ஏடு தொடக்கி வைத்து என்ன பாடிக்கொண்டே இருந்தாயா? ஐயா இல்லைங்க ஐயா அது வந்துங்க ஐயா புத்தகம் அது வந்து நேத்து டியூஷன் புத்தகம் மாறி அதுங்க ஐயா பள்ளிக்கூட சீருடை. அறிவு இருக்கிறதா மாணவா? உனக்கு அறிவு இருக்கிறதா? என்னுடைய தமிழ் வகுப்பில் அதுவும் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். அப்போ நீ 9ஆம் வகுப்பில் அமர்ந்து கொண்டிருந்த மாணவனா இங்கேயா வந்தாய்? இல்லைங்க ஐயா 10ஆம் வகுப்புல பாஸ் பண்ணிட்டேங்க ஐயா. தேர்ச்சி பெற்றுதாங்க ஐயா இந்த வகுப்புக்கே நான் வந்தேன். அடி விழுகும் மாணவா. நீ என்ன செய்வாய் ஏது செய்வாய் என்று தெரியாது. சமூக அறிவியல் புத்தகத்தை என்னுடைய வகுப்பிற்கு எடுத்து கொண்டு வந்த காரணத்தினால் யுகத்தின் பாடலை 20 முறை நோட்டில் எழுதி கொண்டு வருகிறாய். நாளைக்கு நீதான் யுகத்தின் பாடலை முன்னாடி நின்று சொல்ல வேண்டும். நீ சொன்னதுக்கு பிறகுதான் நான் வகுப்பு எடுப்பேன். புரிகிறதா? மன்னிச்சிருங்க ஐயா. என்னதான் வகுப்போ இந்த வருடம்? உங்கள் வகுப்பறையில் இருக்கும் அனைத்து மாணவர்களும் ரொம்ப ரொம்ப வொஸ்டான மாணவர்கள். மன்னித்து விடுங்கள் ஐயா. என்னதான் சொல்வது? இப்படி இருந்தீர்கள் என்றால் தமிழில் எப்படி நீங்களால் தேர்ச்சி பெறுவீர்கள்? உங்களை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வகுப்பாசிரியர் தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன போய் உனது மேசையில் அமர் போ. சரிங்க ஐயா. மாணவன் இல்லு ஐயா. நீ 11ஆம் வகுப்பு படிக்கிறாய்.
அப்புறம் எப்படி 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புக் உன்னிடம் வந்தது? அதான்டாடே. அது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். டேய் என்னடா பண்ண? அந்த பேக் மாத்தி வச்சு எடுத்து டியூஷன்ல பேக் மாத்தி வச்சு எடுத்துட்டு வந்துட்டான். அட பாவிங்களா, அவன் என்னடா பண்ணா? இது ஜாலியா இருக்குடி. உன் பேர் என்ன? ஐயா என் பேர் ராஜேஷ் குமார். இதுல என்ன ராஜேஸ்வரின்னு போட்டிருக்கு? ஐயா இல்ல, என்னுடைய பெயர் தான் எழுதி வைத்திருந்தேன். டேய் மாணவா, அப்ப நீ என்ன சமூக அறிவியல் பாடம் படிக்கிறாயா? ஏன் இல்லங்க ஐயா, ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். ஐயா நேத்து டியூஷன் போயிருந்தோங்க ஐயா. அங்கு என்னை மாதிரி நிறைய மாணவிகள் வருவார்கள். உன்னை மாதிரியேவா? இல்லை ஐயா, என்னை மாதிரி மாணவர்கள் மாணவிகள் வருவார்கள் ஐயா. அதில் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவியின் புத்தகப்பை மாறிவிட்டது என்று நினைக்கிறேன் ஐயா. என்ன மாணவா நீ? 11ஆம் வகுப்பு படிக்கிறாய், உனக்கு ஒரு அறிவு இல்லையா? இப்படியா இருப்பாய் நீ? போ போய் மேசையில் அமரு. நாளையிலிருந்து வரும்போது ஒழுங்காக புத்தகத்தை எடுத்து விட்டு வர வேண்டும், புரிகிறதா? மேலும் யுகத்தின் பாடலை 20 முறை எழுதிட்டு வந்திருக்க மனப்பாட பாட்ட. சரிங்க ஐயா. புடி புத்தகத்தை, போ. அப்பாடா. மட்டற்ற மகிழ்ச்சி. அப்படியே எல்லாம் ஆனந்தத்தில் உள்ளி குதிப்பீர்கள். 2 பீரியடு வேஸ்டா போச்சு. இப்படியா செய்வீர்கள்? சை. நாளை வருகிறேன். நாளை வரும்போது எல்லாரும் மனப்பட பாட்டை மனப்படமாக வைத்திருக்க வேண்டும். எல்லாரும் வந்து முன்னாடி சொன்னால்தான் நான் வகுப்பு எடுப்பேன். வருகிறேன். அன்றி ஒன்றுதான் இப்ப குறைச்சல். வகுப்பா இதெல்லாம்? என்ன வகுப்போ? நாளை வருகிறேன். என்னடா மாணவா, டியூஷன்ல புக்கு மறந்து வச்சிட்டியோ? டேய் நீங்களால ஏதாவது வேலை பார்த்திருப்பீங்க. சரி, நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டுங்களாடா. இன்னைக்கு கிளாஸே போச்சு. ஓரா பண்ணாதீ. இன்னைக்கு என்னாலதான் எல்லாரும் வகுப்பை கட்டடிச்சிங்க. இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். எல்லாரும் நன்றி சொல்லுங்கடா. ஸ்கூலுக்கு போகதான் பிடிக்கல, எக்ஸாம் எழுதவும் பிடிக்கல, எந்த பாடமும் படிக்கல. இந்த தடவை ஃபெயில் தானா? இடியட்.